நேயர்களே, இன்றைக்கு நாம பேச போறது ஒரு அரசியல் நியூஸ்ல தனித்துவமான செய்தி. நாளை மறுநாள் 2 நாள் தாங்க இருக்கு. திங்கட்கிழமை காலை 7 மணியிலிருந்து தபால் ஓட்டுகள் இப்படி போக ஆரம்பிக்கிறோம். தமிழ்நாட்டில் ஏறக்குறைய அனைத்து கருத்து கணிப்புகள்ல மெஜாரிட்டி 5 கருத்து கணிப்புகள். 5 கருத்து கணிப்புல சாணக்கியா 1, என்டிடிவி 1, ஆக்சிஸ் மை இந்தியா 1, அதுக்கப்புறம் மிக முக்கியமாக என்டிடிவி எல்லாமே சொல்லிட்டேன், பீப்புள்ஸ் பல்ஸ், இப்படி ஒரு 5ல 4 கருத்து கணிப்புகள் வந்து திமுக தான் ஃபுல்லா இருக்கு, விளிம்புல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சிஸ் இந்தியா மை இந்தியா நினைக்கிறேன், ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடே, அந்த கருத்து கணிப்பு மட்டும்தான் தாவேகா 120 இடங்கள், 98ல இருந்து 120, திமுக 92ல இருந்து 110 சொல்லி குழப்பி விட்டாங்க. அவங்க மேல பலவித பார்வைகள். ஏற்கனவே 400 இடங்களை பிடிப்பாங்கன்னு சொன்னாங்க. 400 இடங்கள் பாரதிய ஜனதா பிடிக்கல அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு. அந்த அவருடைய தலைவர் மீது குப்தா. இப்ப இன்னைக்கு காலையில வெளியான செய்தி என்ன? நேற்று வெளியானது, இன்றைக்கு காலை ஃப்ரெஷ் நியூஸ். சாணக்கியாங்கிறது ஒன்று, இது டுடே சாணக்கியா. இந்த டுடே சாணக்கியாவுடைய கருத்துல என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? இது இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் போட்டக்கூடிய செய்தியினுடைய தமிழாக்கத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். இந்தியன் எக்ஸ்பிரஸ் போட்டிருக்குன்னா கொஞ்சம் வேல்யூபிளா தானே இருக்கும், அவ்வளவு மோசமா இருக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று டுடே சாணக்கியா சொல்லியிருக்கு. அதுல மற்ற கட்சிகள்லாம் எவ்வளவு பிடிக்குன்னு பார்க்கல. திமுக எவ்வளவு பிடிக்கும், மற்ற கட்சிகள் எவ்வளவு பிடிக்கும், தொங்கு சட்டமன்றமா தனித்துவமான ஆட்சியா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பல கேள்விகள் இருக்கின்றது. டுடே சாணக்கியா திமுக 114ல இருந்து 136 இடங்களில் வெற்றி பெறும் என அறிவிச்சிருக்காங்க. 114ல இருந்து 136 இடங்களில் வெற்றி பெறும் என்றும், அதே போன்று மேட்ரிக்ஸ் எக்ஸிட் போல் திமுக 122லிருந்து 132 இடங்களை வெற்றி பெறும் என்றும் இப்போது நேற்று செய்தி வந்திருக்கிறது. ஆக அதிகபட்சமாக இப்போது 169 இடங்களை திமுகவிற்கு வழங்கி உள்ளார்கள். அக்னி எக்ஸிட் போல் இவங்க தான் திமுகவுக்கு 169 இடங்களை கொடுத்திருக்கிறார்கள். இன்னொன்று 160 கொடுத்திருக்கிறாங்க. அப்ப எல்லா கருத்து கணிப்புகளும் திமுக தனித்து ஆட்சி அமைக்கிறது. தனித்துட்டா அவங்க கூட்டணிகளோடு ஆட்சி அமைக்கிறாங்க, திமுக அலைன்ஸ். இப்ப பிரதான எதிர்கட்சியான அதிமுகவிற்கு தேர்தல் முடிவுகள் கலவையான முடிவுகளைத்தான் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். டுடே சாணக்கியா அதிமுக கூட்டணிக்கு எவ்வளவு இடங்களை கொடுத்திருக்கான்னு பார்க்கும். இப்ப டுடே சாணக்கியா திமுகவுக்கு 133 தொகுதிகளுக்கு மேல் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். 122ல இருந்து 132 தொகுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. அந்த டுடே சாணக்கியா அதிமுகவிற்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்கன்னா 34 இடம் தான் கொடுத்திருக்கிறாங்க. குறைந்தபட்சம் 34, அதிகபட்சம் 56. இந்த டுடே சாணக்கியா இப்ப அதிமுகவை விட தமிழக வெற்றி கழகமே அதிக இடங்களை அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் டுடே சாணக்கியா பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தாவேகா எவ்வளவு இடம் பிடிப்பாங்கன்னா 52லிருந்து 74 இடங்களை அவர்கள் கைப்பற்றுவார்கள். அடே அப்பா, அப்ப இது ஒரு 70, அது ஒரு 50னா கூட 120 இடமாச்சே. பெரிய குழப்பம் தாங்க. தாவேகா 72 இடங்கள் அதிகபட்சமா கொடுத்திருக்கிறாங்க. அத மாதிரி அதிமுக 56 இடங்கள் அதிகபட்சம். இந்த 2 பேரும் வைங்கலாம் 7, 12, 122 இடம். யார் முதலமைச்சருங்க? எடப்பாடி முதலமைச்சரா இல்லது விஜய் முதலமைச்சரா?
பெரிய குழப்பம்தாங்க. எந்த தேர்தலும் போல் இல்லாத ஒரு தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போதையா, ரொம்ப பிரச்சனை. அதே மாதிரி ஆக்சிஸ் மை இந்தியா போன்ற நிறுவனங்கள் தாவேகாவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருந்ததையும் நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம். அதான் இப்ப திமுகவுல பெரிய குழப்பமாகுது, பெரிய குழப்பம். தலையை பிச்சுட்டு அலையிறாங்க ஒவ்வொருத்தரும். இப்ப சீமானுக்கு இவங்க ஒரு 7-8 தொகுதி 9 தொகுதி கொடுக்குறாங்க, அதுக்கு சாத்தியம் கிடையாது. சீமானு இருக்கிற ஒரு 4.5% 5% ஓட்டத்தான் வாங்குவாரு. எல்லா இளைஞர்களும் தான் அங்க போயிட்டாங்கல்ல, எல்லா கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்களும் போயிட்டாங்க. இப்ப சமூக ரீதியா இன்னைக்கு டுடே சாணிக்கா ஒவ்வொரு சொசைட்டில என்னதான் இருந்தாலும் சாதி மதம் வேலை செய்யுதுல்ல, அப்படி போட்டிருக்கிறாங்க. அந்த இதுல சமூக ரீதியான வாக்குப்பதிவுகள்ல பிற்படுத்தப்பட்டோர் இருக்கிறாங்க பாருங்க. பிசி பேக்வர்ட் கம்யூனிட்டியில திமுக தாவேகாவுக்கு எவ்வளவுனா, திமுகவுக்கு 38%, ஏடிஎம்கேக்கு 32%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 29% பேக்வேர்டு கம்யூனிட்டியில இருக்கு. அத போல எம்பிசி கம்யூனிட்டி இருக்கு, ரொம்ப 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 மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு கம்யூனிட்டி. அதுல திமுகவுக்கு 38%, அதிமுகவுக்கு 31%, தாவேகாவுக்கு 27% இருக்கிறது. இது எதுல? எம்பிசில. முதல்ல சொன்னது பிசில, ரெண்டாவது சொன்னது எம்பிசி, மூணாவது பாருங்க, ரொம்ப கவனமா பாருங்க, இதுதான் முக்கியம், பட்டியலின சமூகம், எஸ்சி எஸ்டி. இதுல திமுக 43% வருதுங்க. திமுக எத்தனை சதவீதம் வருது? 43%. தாவேகா 34%. அண்ணா திமுக கழுதை தேர்ந்து கட்டரும்பாக எவ்வளவு வருதுன்னா 19% வருது. டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அந்த கட்சியில அதிமுக 19%. இப்போ சிறுபான்மையினர்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம் சமூகம், இந்த ஓட்டு தான் திமுகவுக்கு பெரிய பீக், முதுகெலும், ஸ்பைனல் கார்டு. அதுல இஸ்லாமிய வாக்குகளில் 64%, கிறிஸ்தவ வாக்குகளில் 49% திமுகவிற்கு செல்லும். முஸ்லிம் வாக்காளர்கள்ல 64%, கிறிஸ்தவ வாக்குகள்ல 49% எங்க செல்லுது? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்கிறது. அதே போல் தாவேகாவிற்கு இஸ்லாமிய வாக்குகளில் 25%, தாவேகாவிற்கு கிறிஸ்தவ வாக்குகளில் 34% செல்லும் என்றும் இந்த எக்ஸிட் போல் தனது கருத்தை தெரிவித்திருப்பதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் கருத்தை தெரிவித்திருக்கிறது. இதுதாங்க முக்கியமான விஷயம். இப்ப தூங்காத இரவுகளாக மாறி போச்சா? ஒரு அரசியல்வாதியும் தூங்க மாட்டான். ஏன்னா இதுல என்ன பிரச்சனைனா, தாவேகாவும் அதிமுகவும் இணைஞ்சிட்டா இந்த வேலையை தான் அமித்ஷா செய்ய போறார். தாவேகாவும் அதிமுகவும் இணைஞ்சா பெரும் சிக்கல். விலையை கொடுத்து 10-20 வாங்குவாரு. டிஎம்கேல இருந்து எவனும் போக மாட்டான். டிஎம்கே 160 சீட்டுக்கு மேல வந்தா தப்பும், இல்லைன்னா எதையாவது ஒண்ணு செய்வாங்க. இரண்டாவது, தாவேகாவும் அதிமுகவும் 70-50 வந்துச்சுன்னு வைங்க, யாரு முதலமைச்சர்? பழனிசாமி விட்டு கொடுக்கவே மாட்டான் மனுஷன். இருக்கிறவனெல்லாம் பத்தி விடக்கூடிய ஆள் தான் பழனிசாமி. பழனிசாமி விட்டு கொடுக்க மாட்டார். தாவேகா அவரும் ஒருவேளை காலத்தின் கோலம் திமுகவை சோழி முடிப்பதற்கு பழனிசாமியை வைக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல அண்ணன் விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக இருப்பார் அப்படின்னு வைக்கலாம். பெரிய குழப்பம் தான் மொத்தத்துல. குழப்பமோ குழப்பம், குழப்பமோ குழப்பம். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட குழப்பம் வரல. நான் அன்னைக்கு சொல்றது ஃபுல்லாவே இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் வந்திருக்கக்கூடிய ஆங்கில நாளிதழுடைய தமிழ் பிரிவை நான் உங்களுக்கு தமிழ் செய்தியிலே உங்களுக்கு தமிழாக தருகிறேன். இந்த செய்தியில தான், இந்த செய்தியில டுடே சாணக்கியா, ஏற்கனவே வந்த சாணக்கியாவில் உள்ளது,
அக்னிலாம் 169 கொடுத்துருக்காங்க டிஎம்கேக்கு. இன்னொரு இது எனக்கு பேர் ஞாபகத்தில் இல்லை, அது 160. இப்ப இந்த 160க்கு மேல டிஎம்கே தப்புனா தப்பும், இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலோபரங்கள் உருவாக அதிக வாய்ப்பு இருக்கிறது. இது என்னுடைய செய்திலாம் இல்லை, ஒரு செய்தியாளனாக வந்த செய்தியை படித்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். இது நடக்கும் அது நடக்குன்றலாம் நம்ம சொல்ல தெரியாது, அவ்வளவுதான். அது நம்ம அனலிட்டிக்கலா நான் சொல்லும் போது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே அனலிட்டிக்கலா பார்த்துட்டேன். நீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய செய்தி வரும், இன்டர்நேஷனல் மட்டும் இல்லை, லோக்கல் செய்திகள்லாம் உங்களுக்கு தரோம். மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.